இந்த சிவகாசியில் ஐயனாடா ஜானகி அம்மாள் காலேஜில் வந்து ஒரு பொண்ணு சோலைராணின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது, அந்த பொண்ணு சீனியர் பையனை லவ் பண்ணியிருக்காங்க. கேம்பஸுக்கு வெளியே வந்து 2 பேரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதாவது அந்த பையனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து தன்னோட இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் போட்டிருக்காங்க. ப்ரைவேட்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு மட்டும் காட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை சேவ் பண்ணி காலேஜில் ஒர்க் பண்ணுற பியூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பியூன் வந்து பார்த்திங்கன்னா என்ன வைத்தறிச்சல் இருந்தாலும் தெரியல, பியூன் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டான். ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிற விதமாக அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை ஒரு 2-3 நாளாகவே வந்து வெளியே நிற்க வச்சுருக்காங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மனசு உடஞ்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60 பேர் இருக்கிறாங்க, கிளாஸுக்கு 60 பேர் இருக்காங்கன்னா 60 பேருக்கு முன்னாடி வெளியே நிற்க வச்சு அசிங்கமாக நம்மளை வந்து கேவலப்படுத்துறது வந்து ரொம்ப தப்பு. ஆனால் அந்த விஷயத்தை தான் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டலினாலோ இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆனாலோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் கேவலமாக பண்ணும். ஏன்னா காசை கட்டி படிக்கிற நம்ம கேவலமானவனுங்க, நம்ம காசை வாங்கிட்டு அங்கே உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவனுங்க அவனுங்க ரொம்ப நல்லவனுங்க. ஸோ நம்ம காசில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறவனுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்கள் தான் போல். எனிவே அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வரப்போகிறதில்ல, உயிரோடு வந்து மறுபடியும் வரப்போகிறதில்ல. ஆனால் வந்து அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு, அதாவது லவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அந்த பியூனை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பியூன் பார்த்தா சரியான பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் போல். ஸோ அவன் மேலே ஏகப்பட்ட புகார் வந்திருக்கு. இதில் என்னென்னா கூட படிக்கிற சக மாணவியே வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன வைத்தறிச்சல்னு தெரியல. யார் லவ் பண்ணிவிட்டு எங்கே போனால் என்னன்னு சொல்லிட்டு விடுறதை விட்டுட்டு அதுவும் கேம்பஸ்குள்ளே இருந்து ஆக்ஷன் எடுத்தால் அது கணக்கே வேறு. யாரும் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயத்தை கேட்குறது அந்த மாதிரி வீடியோ போகிறத வச்சுக்க மாட்டாங்க. கேம்பஸை விட்டு அவுட் சைடில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கன்னா அங்கே அவங்களுக்கும் ஒரு இண்டிபெண்ட்டே இல்லாமல் போச்சு. ஸோ காலேஜ் அப்படிங்கிறது உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த மட்டும்தான் நீங்கள் வந்து அதை தட்டி கேட்க முடியும். என் ஸ்டூடெண்ட் என் காலேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாணவனோட வாழ்க்கைக்காகவும் மாணவியோட வாழ்க்கைக்காகவும் நீங்கள் வந்து கேர் எடுத்து நீங்கள் வந்து பேசலாம், அட்வைஸ் பண்ணலாம். அதை விட்டு கேவலப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. சட்டப்படி அது தப்பும் கூட. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் கட்டண நிர்ணயம் செஞ்சு தான் அவங்கள உள்ளே விட்டு நீங்கள் வந்து சம்பாரித்து பொழைக்கிறீங்க. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வருஷம் இந்த இஷ்யூ நடந்திருக்கு. அடுத்த வருஷத்துக்கு உங்கள் காலேஜோட நேம் இப்போ டேமேஜ் ஆச்சா, ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அட்மிஷனும் லாஸ் ஆகும், காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல் ஆகும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா யோசிங்க. எல்லாமே பிஸ்னஸ்க்காக தான் வந்து காலேஜ் ரன் ஆகுது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த காலேஜ் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் ரன் ஆகுது. ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு காலேஜ் நிர்வாகமும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ரொம்ப கரிச்சு கொட்டாதீங்க. அது பிரச்சனையாக இருந்தால் எப்படி பேசி சால்வ் பண்ண முடியுமோ அப்படி பேசி சால்வ் பண்ணுங்கள். முடியலையே அவனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் வேறு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போய் பொழைச்சிக்குவான். இப்படி சாகிறதுக்கு அவன் படிக்காமல் வேறு பக்கம் போய் நல்லா பெரிய ஆள் ஆகிட்டாச்சும் வருவான். ஸோ தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.